வணக்கம். பவுன் குக்கிங் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பவுன் குக்கிங் மூலம் இன்று உங்களுக்கு மில்க் டாஃபி செய்து காட்டலாம் என்று நினைக்கிறேன். இன்று என்னுடன் எனது அக்காவின் மகள் பேத்தி வந்திருக்கிறார். ஸ்கூல் விடுமுறை என்றபடியா அவ தானும் வந்து இன்று என்னுடன் நின்று செய்ய வேணும் என்று சொன்னா. பின்ன நான் ஓம்னு சொல்லி அவ கூட்டி வந்திருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு மில்க் டாஃபி செய்வதற்கான தேவையான பொருட்கள். முதலில் ஒரு டின் மில்க், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் கஜு, அந்த டின் அளவுக்கு 1.5 கப் சுகர், 1/2 கப் வாட்டர். அந்த 1/2 கப் வாட்டர் வந்து அந்த டின் மில்கை நாங்கள் கழுவி அந்த பேணியை கழுவி ஊத்தினால் காணும். முதலில் அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் சட்டியை வைத்துள்ளேன். இப்பொழுது முதலில் டின் மில்க் விட போறோம். நீங்கள் டின் மில்க் எடுத்து தாங்கோ. இப்பொழுது ஒரு டின் அளவுக்கு டின் மில்க் விட போறோம். நீங்கள் எந்த வகையான டின் மில்க்கும் இதுக்குள்ள விடலாம். சாக்லேட் மில்க் இருக்கிறது, நீங்க விரும்பினா அந்த சாக்லேட் மில்க்கும் வேண்டி சாக்லேட் மில்க்கும் விடலாம். இப்பொழுது சீனி எடுத்து தாங்கோ. நாங்கள் இந்த டின் அளவுக்கு 1.5 கப் சீனி போட போகிறோம். இப்பொழுது சீனியை டின் மில்குடன் போடுகிறேன். இப்பொழுது இனி தண்ணி எடுங்கோ. தண்ணியை தாங்கோ. நாங்கள் இதற்கு 1/2 கப் அளவு தண்ணி இப்பொழுது இதுக்குள் விட்டுள்ளேன். இந்த டின்னிலேயே அந்த டின்னை கழுவி ஊற்றக்கூடிய தண்ணி, அந்த டின்னை அப்படியே மெதுவாக கரண்டியாலே அப்படியே கழுவி போட்டு ஊற்றக்கூடிய தண்ணியை, இவ்வளவுதான் அதை நாங்கள் விடக்கூடிய தண்ணி. அதிகம் அடுப்பை ஹையாவும் வைத்திருக்காமல் நல்லா சிம்முக்கும் கொண்டு போகாம மிடில்ல அடுப்பை வைத்திருக்க வேணும். எப்பொழுதும் அடுப்பை நீங்கள் மிடிலில் வைத்து கொண்டுதான் இங்கே காஃபியை காய்ச்ச வடிக்கிட வேணும். இப்பொழுது நான் மிடிலில் வச்சிருக்கிறேன். ஹையிலேயும் இல்லாம ஸ்லோவுக்கும் கொண்டுராம மிடில்ல வச்சிருக்கிறேன். சீனி ஹரையும் மட்டும் இதை நாங்கள் காய்ச்சி கொண்டு ஸ்லாவி கொண்டிருக்க சீனி கரைந்து விடும். இப்பொழுது இந்த மில்க் டாஃபி ஒரு 1/2 பதத்துக்கிட்ட பொங்கி வந்து கொண்டிருக்குது. பொங்கி வந்து நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் இது கொஞ்சம் நாங்கள் கிண்ட வேணும். அப்படியே நாங்கள் கொஞ்சம் சுலாவி கிண்டி கொண்டிருக்கணும். ஏன்னா அடியில் பிடிக்காத வரையில. அப்போ 10 நிமிஷம் மட்டும் சுருதி நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. சுருதி அம்மா சொல்றது உங்களை நல்லா பாடுவேன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுங்க. இதுவரை இல்லாத இதயத்தில் உண்டான கனிமீது பணித்திடும் அண்ணாலை தேடிடும் பாடல் கேட்டாயோ. இதுவரை இல்லாத உணர்வது இதயத்தில் உண்டான கனிமீது பணித்திடும் அண்ணாலை தேடிடும் பாடல் கேட்டாயோ. மூடி மறைத்தது தானா அப்போது வரது தேடா தேடி கிடைத்தது எங்கே. மூடி மறைத்தது தானா அப்போது வரது தேடா தேடி கிடைத்தது எங்கே. ஓ சுருதி நல்ல வெரி குட்டா பாடிட்டீங்க சுருதி. அப்ப எங்கட மில்க் டாஃபி நிச்சயமா நல்ல வடிவா வரப்போகுது. பாருங்க, நல்ல வடிவா பாடுவீங்க. நீங்கள் இப்ப சூப்பர் சிங்கருக்கு போய் பாடலாம். அவ்வளவு தகுதி உங்களுக்கு இருக்கு சுருதிக்கு. இப்ப நாங்க மில்க் டாஃபியை கவனித்தோம்டா, மில்க் டாஃபி காய்ச்சப்பட்டு கொண்டு வருது. இது நான் நான்ஸ்டிக் பேன்ல காய்ச்சிறபடியா அடியிலே அப்படியே ஒட்டாம வருது. நீங்க மற்ற சும்மா சில்வர் சட்டியெல்லாம் காய்ச்சிறாண்டாலும் அது விடாமல் கிண்டி கொண்டிருக்கணும். அதுதான் இதுண்ட மெயின். ஹீட்டையும் அளவா வச்சு விடாம கிண்டி கொண்டிருக்கணும். இப்பொழுது நாங்கள் நெய்யை எடுத்து தாங்கோ.
நெய் எடுத்துதாங்க நாங்கள் இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட போகிறோம். நீங்கள் நெய் தான் போடணும் மண்டியில், நீங்கள் விரும்பினா கனோலா ஆயிலோ ஏதாவது ஆயிலும் பாவிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நாங்கள் நெய் போடுறோம். நெய்யை போட்டு இதை விடாமல் கிண்டி கொண்டு இருக்கிறோம். இது கலர் வந்து மாறிக்கொண்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து இப்போ டின் மில்கில் இருந்த கலருக்கு இப்போ சாதுவாக மில்க் டாஃபிக்கு மாறிக்கொண்டு வருது. இந்த அருகில் இன்னும் அந்த பதம் பெற வேணும் எங்களுக்கு. அந்த அருகில் உள்ளது வந்து காஞ்சு கொண்டு வரைக்கு தான் எங்களுக்கு அந்த பதம் சரியாக கெட்டியான பதத்துக்கு வருதுன்னு நாங்கள் எண்ணலாம். அதுவரை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கொண்டு இருக்க வேணும். இப்பொழுது மில்க் டாஃபி பதத்துக்கு வந்துட்டுது. இப்பொழுது நாங்கள் இதுக்குள்ள கஜுவை போடுறோம். கஜுவை கொட்டி போட்டு நான் ஒரு 10 நிமிடங்கள் கிண்டி இருப்பேன். இப்பொழுது கஜுவை கொட்டிட்டு கிண்டிடுவோம். இப்போ பதம் அடுப்பை நிப்பாட்டிட்டு இப்போ பதத்துக்கு வந்து விட்டது. இப்பொழுது மில்க் டாஃபி பதத்துக்கு வந்து விட்டது. நாங்கள் இதை எண்ணெய் பூசிய தட்டு, எண்ணெய் பூசிய ட்ரே ஒன்றில் நாங்கள் இந்த மில்க் டாஃபியை போடுவோம். போட்டுட்டு கரண்டியில் உள்ளதை நீங்கள் இதால் அப்படி வலிச்சிட்டு இப்படி நீங்கள் இதையோட ஷேப்பு கொண்டுறோம். இது நீங்கள் உங்கள்கிட்ட ரோலர் இருந்தால் ரோலராலும் செய்யலாம். இப்பொழுது மில்க் டாஃபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் கொஞ்சத்துக்கு சிறிது கொஞ்சம் ஆற விட வேணும். ஆற விட்டால் தான் அந்த பதத்துக்கு நாங்கள் விட்டலாம். இப்போ நெடுக மில்க் டாஃபி செய்யுங்கோண்டு இப்போ கூடுதலாக கேட்குறது. சின்ன பிள்ளைகள் கூடுதலாக எல்லோருக்கும் வந்து மில்க் டாஃபி விருப்பம். நாங்கள் கடையில் வேண்டி கொடுக்குறத விட நாங்கள் செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்தா அது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் சாப்பிட ஒரு விரும்பி சாப்பிடுவினோம். இப்போ வந்து நாங்கள் மில்க் டாஃபி வெட்டி ஒரு 15 நிமிடங்கள் இந்த ட்ரேயில் இப்படியே விட்டு நாங்கள் இப்போ சாதுவாக ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் வெட்டக்கூடிய பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த கத்தியாலே நீங்கள் ஸ்கொயராகவோ அல்லது ரெக்டாங்கிளாகவோ அல்லது டைமண்டாகவோ உங்களுக்கு விரும்பின டிசைனில் வெட்டலாம். கொஞ்சம் சூட்டோட நீங்கள் வெட்ட வேணும். கொஞ்சம் சூட்டோட வெட்டிட்டு தான் இது மிகவும் ஈஸி. நீங்கள் பிள்ளைகள் விரும்பி கேட்டவுடனே உங்கள்கிட்ட பால்டின் இருந்தால் உடனே நீங்கள் எந்த நேரம் இதை செய்யலாம். கிறிஸ்மஸ் நேரம், ஒரு பர்த்டே டைம், இதெல்லாம் ஒரு சாப்பிட்ட பிறகு ஆக்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு டெசர்ட் மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். இப்பொழுது வெட்டியாச்சு. இப்பொழுது நான் சரம் சிதறமாக வெட்டி விட்டேன். நாங்கள் இப்பொழுது மில்க் டாஃபியை எடுக்க போகிறோம். இப்பொழுது மில்க் டாஃபி ரெடியாக விட்டது. இது வெரி சிம்பிள். நாங்கள் வீட்டிலேயே உடனே செய்யக்கூடியது. சுருதியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்குன்னுடுங்க, சாப்பிட்டு பாருங்க.
Really good, Pranamati. Very good. Yes. Very good. நீங்களும் இதை உங்களுடைய ஓய்வு நேரங்களில் நீங்கள் செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். மிகவும் ஒரு இலகுவானது ஒரு ரெசிபி. நன்றி. நீங்கள் எனது வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் subscribe and like me. Thank you. Nani